கோவை மாவட்டத்தில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றுள்ளார். அதில் முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளருமான SP வேலுமணி பேசி வருகிறார். அதனை காணலாம். உற்பத்தி செய்து நிறைய உதிரி பாகங்கள்லாம் அனுப்பக்கூடிய மாவட்டம். அதே போல தென்னிந்தியாவோட மான்செஸ்டர். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஐடி கம்பெனி எல்லாம் உருவாக்கியவர் நம்முடைய ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு அனைவர் சார்பாக ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாவட்டத்துக்கு எண்ணற்ற திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆட்சி காலத்தில் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கும்போதும் சரி, அதுக்கு மேலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதிகமான பாலங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அதை விட அதிகமான மிகப்பெரிய பாலங்கள் அவனாசி ரோட்டில் அந்த பாலமெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். உக்கோட பாலம், திருச்சி ரோடு பாலம், மேட்டுப்பாளைய சாலை விரிவாக்கம், பொள்ளாச்சி ரோடு என்று மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ட்ராக்கு, அதே போல் 6 புதிய கல்லூரி, ஏர்போர்ட் எவ்வளோ சிரமப்பட்டன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய வனிதா மோகன் அம்மா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சிரமப்பட்டு அந்த லேண்ட் எடுத்து கொடுத்தும் கூட கிட்டத்தட்ட சம்மந்தப்பட்ட அமைச்சரே இங்கே இருக்கார். அது எதனால் நின்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம திமுக அதை சரியான முறையில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணல. கண்டிப்பாக மீண்டும் உங்களுடைய ஆதரவுடன் மீண்டும் கண்டிப்பாக ஆந்திரா சீஃப் மினிஸ்டரே வந்திருக்காரு. கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி என்டிஏ ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக மீண்டும் அந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யப்படும். நிறைய கம்பெனி, ஐடி கம்பெனி உட்பட வரும். எல்லா ஃப்ளைட்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா ஃப்ளைட்ஸும் வரும். இன்னும் அதிகமான திட்டங்கள் வர வேண்டும். நான் அரசியலுக்காக சொல்ல, நம்ம இருக்கும்போது செஞ்ச திட்டங்கள் தான். 5 வருடமா கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் திட்டங்கள் வர கண்டிப்பாக மே 4ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் திட்டங்கள் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று சொல்லி இது நம்முடைய மாவட்டத்துக்கு நம்மளையெல்லாம் சந்திக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆந்திரா மாநிலத்துடைய முதல்வர், அது மட்டுமல்ல இன்றைக்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே திட்டங்கள் தந்தவர், அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் போன முறை 21 10க்கு 10, இந்த முறை 11க்கு 11 வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கோவையில் நடைபெறும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.